அண்ணனையும் தான் வந்து முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதே இலக்காக நோக்கி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கணும். இதில் மாற்று சிந்தனைகளுக்கோ மாற்று எண்ணங்களுக்கோ கொஞ்சம் வந்து நெகட்டிவான ஒரு தாட்ஸ்க்கோ இங்கே இடமே கிடையாது. இவ்வளோ அனுபவம் வாய்ந்த ஒருத்தட்ட இருந்து அந்த திமுகன்ற கட்சி உதயநிதி அவர்கள்கிட்ட போகும்போது திமுகன்ற கட்சி இருக்குமோ முதல்ல அந்த அளவுக்கு வந்து உதயநிதியால் வந்து வழிநடத்தி கொண்டு போக முடியுமா? அதுக்கெல்லாம் அவங்க தான் அதை சொல்ல முடியும். இல்லை மேம், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க திமுகவில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன். நீங்கள் இப்போ கடந்த 2 வருஷமாகவே 3 வருஷமாகவே உதயநிதி அவர்களுமே வந்து கட்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்றப்போ உதயநிதி கிட்ட வந்து அந்த எப்படி சொல்கிறது தலைமைக்கான பண்பு இருக்குதா? அவங்களால வந்து அந்த கட்சியை வழிநடத்த முடியுமா? இல்லை முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு வந்து உதயநிதி பர்ஃபெக்டான ஒரு பர்சனா? இல்லை, உதயநிதி அவர்களை வந்து இப்போ வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை. தலைவர் இப்போ இருக்கிற தலைவர் தான் இருக்காரு. ஸோ அதனால அதை பற்றி நம்ம வந்து யூகங்களையோ என்னமோ நம்ம பேச முடியாது. அவர் தான் அங்கே வந்து இப்போ முதல்வருடைய கேண்டிடேட்டாக நம்மளுடைய இப்போ இருக்கிற முதல்வர் தான் வந்து வரப்போகிறாரு.